அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வந்துட்டு ஹீரோ மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க போன எபிசோட்ல இதை தான் பார்த்திருப்பீங்க. அப்படியே நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திருப்பார்ல, அப்படியே எல்லாரும் போயிடுறாங்க. ஆஃபீஸே மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினியை ஓகே என்ன அழுது முடிச்சிட்டியா, எப்பயாவது ரிலாக்ஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே அவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. இந்த சாரிடா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்றப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றப்பல இப்பயாவது மனசு விட்டு நீ அழுதையே அப்படின்னா தான் கொஞ்சம் உனக்கும் பாரம் குறையும் மனசுல அப்படின்றாரு. அது என்னமோ வாஸ்தவம் தான் அப்படின்னு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து கரெக்டா நம்மளுடைய ஷாம் வந்துட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வராரு. டேய் என்னடா அப்படின்ட்டு வேமா வராப்ல, ஒரு வழியா அழுது முடிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னோடனே ஆமா அப்படின்றாப்ல. சரி இந்த ட்ரிங்க்ஸ் குடி, உனக்கு வந்து தொண்டையெல்லாம் வறண்டு போயிருக்கும், அது போக பாரு கண்ணு எல்லாம் ரொம்ப செவந்து போயிருக்கு, ஜஸ்ட் லைட் அப்படியே ஒத்தலை மாதிரி கொடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிங்க்ஸை குடி அப்படின்னோடனே நம்ம ஹீரோனி வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கும் இந்தாடா உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்ல. சே இந்த மனுஷனை பாராட்டணுங்க. மற்றவங்க மாதிரி நான் லவ் பண்றேன் இந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணுது, இவனை பிரிச்சு விடணும் அப்படிலாம் யோசிக்கல. ஃப்ரெண்டு நான் அது என் கூட இருக்கிற வரைக்கும் நீ என் ஃப்ரெண்டு, ஏன் ஆள் மனசுல ஒரு காதல் இருக்கு அவ்வளவுதான், என்ன சொல்ல முடியாம போச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் அவருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்டுன்னு இருந்தா இப்படிதான் இருக்கணும். பிடிச்சிருந்தாலும் சப்போஸ் அவங்களுக்கு வேற யாரையா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசாம ஃப்ரீயா விட்டுறன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்க நம்மளுடைய சாம். எனக்கு இந்த இதுலேயே வந்து சாமோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான டைப்பா இருப்பாப்ல. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே என்ன அப்படின்னா, நம்ம சாம் வந்துட்டு ஆக்சுவலி ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு சரி வேமா குடிங்க, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் டைம் ஆகி போச்சு, இன்னும் ஃப்ளைட்டை பிடிச்சி நம்ம ஊருக்கு போகணும், வாங்க போகலாம் அப்படின்றாரு. பட் நம்ம ஹீரோயின் எதையோ யோசிச்சுட்டே இருந்தவங்க இல்ல நான் வரல, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு சும்மா தைரியமா போறாங்க. ஏன் அப்படின்னா இங்க நம்ம ஹீரோயின் அப்படி பேசுவாங்க பாருங்க, அங்க போய் வச்சு செய்வாங்க நம்ம வெளியே. சாம் சொல்ற தாரா வேணாம் இரு அப்படின்றாப்ல. பட் அது எதுவும் கேட்கற மாதிரி இல்ல, சரசரன்னு அவங்க பாட்டுக்கு போறாங்க. சோ இங்க இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஆபீஸ் ரூம்ல வந்து ஆல்மோஸ்ட் என்சோல் அது பிறகு வந்து எக்ஸ் லவர் ரெண்டு பேரும் இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ் லவர் கூட கேட்கறான் என்னாச்சு இவளுக்கு தாராக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறா, சொல்ல போனா நல்ல பொண்ணா தானே இருந்தா, இவ எப்ப வந்து இப்படி ஆயிட்டா, ஆமா அவட்ட நீ அசிஸ்டண்டா இருக்கும்போது இந்த மாதிரி தான் ரொம்ப ஹார்ஷா தான் பேசுவாளோ எப்ப பார்த்தாலும் அப்படின்றப்ப அவங்களும் ஆமா ஆமா அவளுடைய திமிருக்கு அளவே இல்ல, ரொம்ப ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவா, ரொம்ப திமிரு பிடிச்சவ, தலகணம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு ஆல்மோஸ்ட் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனா இந்த கேப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயினி உள்ள டக்குன்னு என்டர் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்தோன்னே என்ன மறுபடியும் என்ன அப்படின்னு நிறுத்தா நான் அவட்டாண்ட பேச போறேன் அப்படின்னு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம ஹீரோயினி அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க, எக்ஸ் லவர் டப்புன்னு ஆஃப் ஆயிருவான். இவளும் வந்து கேக்குற ஆமா என்ன திரும்ப ஏதாவது கொஸ்டின் கேட்க போறியா அப்படின்னு. இல்ல 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 நான் சும்மா ஜஸ்ட் உன்ட்ட பேசலாம் வந்தேன். இவன் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமா இந்த இதை வச்சு தானே நீ திருடிட்டு வந்த அப்படின்னு சொல்லி இவ்வளவு சீன் போடுற, ஓகே இதை நீயே எடுத்துக்கோ, நான் இதை உனக்கே கொடுத்துறேன், நீ தாராளமா வச்சுக்கோ, இது அது போக தான் இந்த டிசைன் எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ, தாராளமா வச்சுக்கோ, வேணானே சொல்லல, இது எதையுமே நான் டச் பண்ணவே மாட்டேன், சேம் கேமரா என்கிட்ட இருக்கக்கூடிய அதே கேமரா உன்ட்டையும் இருக்கு, தாராளமா அதை வச்சு அதே லைட் செட்டிங் அதே செட்டிங்ஸோட வச்சு தாராளமா நீ இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கோயே அப்படின்றாங்க. ஸோ இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இது ஏன் தெரியுமா சொல்றாங்க, அவளால முடியாது அப்படிங்கிறது ஹீரோனிக்கு தெரியும், அதனால சொல்றாங்க. அவள் அதுக்கேற்ற மாதிரியே ஆமா என்ன என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டியா ஏஞ்சல், இங்க பாருமா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ எந்த அளவுக்கு ஒர்த்லெஸ்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி உனக்கு உண்மையிலே வந்து நன்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்கிற ஏன் இவனா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் ஏன் எல்லாமே ஃபேக்கா இருக்கு, அது எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லாம நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணிக்கோ. சொல்ல போனா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதுன்னு சொல்லி ரொம்ப வந்து என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தனால மட்டும்தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன். பட் ஊடால எனக்கு என்னமோ அந்த கான்ஃபிடென்ட் போச்சோன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா நீ எனக்கு வந்து திரும்ப கொடுத்துட்ட, அதனால உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்றாங்க. ஸோ எடுத்துக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இந்த ஃபேக்கா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஆனா ஒன்னு மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னைக்கு இல்லைனாலும் சரி என்னைக்குனாலும் சரிதான் என்னால திரும்ப என்னோட இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு. அவந்தோ அப்போ என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா, நீ மட்டும்தான் போட்டோ எடுக்க முடியும் நினைச்ச, என்னாலையும் இதை விட சூப்பரா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவளும் சொல்றா, தாராளமா எடுத்துக்கோ. அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸுக்கு வந்து கலரிங் கொஞ்சம் பார்த்து கொடுக்கறதுக்கு கத்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா, அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ ஆக மொத்தம் நம்ம வில்லிக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிளம்புறாங்க. சோ இன்னி நம்ம ஹீரோயினி எப்படியும் வந்துட்டு இதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி கிளம்புறாங்கல்ல, இங்க நம்ம பசங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அங்க பார்த்தா பொசுக்குன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாரா இல்லையா, இருங்க சார் ஒரு நிமிஷம், ஆக்சுவலி உள்ள எங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு. உள்ள உங்க ஃப்ரெண்டா, நான் நல்லா செக் பண்ணிட்டப்பா, உள்ள யாருமே இல்ல சார், நீங்க நல்லா செக் பண்ணிருக்க மாட்டீங்க, ஒரு நிமிஷம் பாருங்க சார், என் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கா சார், வரணும் சார். அட என்ன தம்பி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிட்டு தான் வந்தேன், உள்ள யாருமே இல்லையா, ஒருவேளை அப்படி உங்க ஃப்ரெண்ட் உள்ள இருந்திருந்தா பேக் டோர் வழியா வெளியே போயிருக்கணும் அப்படின்றப்பல இதை கேட்டு அவங்க பேக் டோரா, ஐயோ டேய் சரி நீ அந்த பக்கம் வா நான் இந்த பக்கம் வரேன்னு கம்பெனியுமே ஒட்டுமொத்தமா சுத்தி பேக் டோர் வழியா வந்து பாக்குறாங்க. பட் அங்கேயும் இல்ல. பட் நம்மளுடைய சாம் சொல்றாப்ல என்னடா அவளுக்கு போனும் போக மாட்டேங்குது, இப்ப எங்க இருக்கானே தெரியலையே அப்படின்றப்ப அப்படியே பார்த்துட்டே இருந்த டக்குன்னு இரு நான் வந்துறேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு கொடுன்னு ஓடுறாரு. சாம் வந்துட்டு ராஜ் எங்கடா போறேன்னு கேட்டாலும் அதை பத்தி அவர் எதுவுமே சொல்ல
இல்லாம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய ரூமுக்கு தான் வர்றாங்க. துணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்க கேமரா இருக்கு. அப்படியே அந்த கேமரா மெதுவா எடுத்து அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. என்ன அப்படின்னா முதல்ல நம்ம ஹீரோயினி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள போறப்ப அம்மா ப்ளீஸ்மா எனக்கு கேமரா வாங்கி கொடுமா, அம்மா ப்ளீஸ்மா ஒரே ஒரு தடவை வாங்கி கொடுமா, நான் அதுக்கு அடுத்து உன்கிட்ட கேட்கவே மாட்டேமா எதுவுமே, ஒரே ஒரு தடவை கேமரா வாங்கி கொடுமா, நான் எப்படியாவது பெரிய போட்டோகிராஃபர் ஆயிருவேன், நீ நம்புமா, என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேமா அப்படி இப்படின்னு ரொம்ப அம்மாட்ட வந்து கெஞ்சி கதறி கூத்தாடி ஒரு வழியா அப்படியே கொஞ்சம் போட்டு ஒரு வழியா வந்து அந்த கேமராவை வாங்கியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே அவங்க வந்து காலேஜ் டேஸ் முடிஞ்ச உடனே அங்க வந்து இதுக்காக இன்டர்ன்ஷிப்காக போவாங்க. அப்ப கூட சொல்லியிருப்பாங்க, இங்க பாருமா மெயின்லேண்டுக்கு போற, அங்க பார்த்து ஜாக்கிரதையாரு, என்னதான் நீ வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு போனாலும் கரெக்டா உன்னுடைய ஸ்டடீஸ்ல இருக்கணும், எதுலையும் ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படிம்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, என் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா, என்னமா நீ இப்படி சொல்லிட்ட, கண்டிப்பா டாப்பரா வந்துருவேன் பாரு, இதுலயும் நான் நல்லா வருவேமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. சோ இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே கேமரா ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பாக்குறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே அந்த கேமராவை தொடச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஃபீலிங்கோட போறாங்க. சோ இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, தான் பொண்ணு கெரியரை ஆரம்பிக்கிறப்ப எவ்வளவு அடம் பிடிச்சு அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சா அப்படிங்கிறது அவங்க அம்மாக்கு தெரியும். சோ அதை நினைச்சுதான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்கிட்டு இருக்காளே பொண்ணு, அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, இது எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாமலும் அந்த பொண்ணு இருக்காளே அப்படிங்கிற ஒரு சின்ன மன வேதனையில தான் அவங்க அம்மா இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி இங்க தேடிக்கிட்டு இருந்தார்ல, அவர் வந்து அப்படியே தேடி ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினி ஒரு பேங்க் வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இத பார்த்தோன்னே அவருக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து இப்ப மட்டும் இல்லைங்க, எப்பவுமே நம்ம ஹீரோயினி கூட சப்போர்ட்டா தான் இருந்திருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி அவங்களுடைய கிராமத்துல இருந்து இந்த சிட்டிக்காக வந்திருப்பாங்க. அதாவது வேலைக்கு இன்டர்ன்ஷிப்காக அந்த கேமராலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு நாள் நம்ம ஹீரோயினி இதே இடத்துல வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வருவார். வந்து ஐயோ என்னாச்சுடா தரா அப்படிம்பாங்க. இல்ல நான் வீட்டுக்கு போகணும்டா ராஜ், என்னால முடியலடா, இங்க பாரு நான் தூங்கி 3 நாள் ஆச்சு, என்னால சரியா டயத்துக்கு சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, சொல்ல போனா இங்க பாரு என் கேமராலாம் உடைஞ்சு போயிருக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரிமா ஒண்ணும் இல்ல இங்க பாரு ஒண்ணும் இல்ல, இப்ப என்ன வீட்டுக்கு போனா அவ்வளவுதானே, வா போலாம் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சவரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் வந்து உன்னை ஓடைக்கணும் தான் நினைச்சான், அது நடக்க போகுது, அது போக நீ ஊரு பக்கம் வந்தா என்ன சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்க, மிஞ்சி போனா நீ வந்து தோத்து ஓடி வந்து சொல்ல போறாங்க, வேற ஏதாவது சொல்ல போறாங்களா என்ன, வேற என்ன பெருசா சொல்ல போறாங்க, உன்னை வந்து நல்ல போட்டோகிராஃபர் நினைச்சிட்டு இருந்தவங்க போற என்ன சொல்ல போறாங்க பெருசா, என்ன 4 இடத்துல பாக்குறப்ப உங்க அம்மாட்ட கேட்பாங்க, அதே மாதிரி உன்னையும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, அவ்வளவுதானே விடுவ பாத்துக்கலாம், இப்ப என்ன நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் அது மாதிரி தானே பேச போறாங்க, விடு நம்ம 2 பேரும் வளர்க்க நம்ம பார்த்துக்கலாம், என்ன உன்னை வந்து ரொம்ப ஸ்டூபிடான ஒரு போட்டோகிராஃபர்னு சொல்லுவாங்க, ஒண்ணுத்துக்கு லாயக்கில்லாத போட்டோகிராஃபர்னு சொல்லிடுவாங்களேன்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு, சும்மா நான் ஒன்னும் லாயக்கில்லாத போட்டோகிராஃபர்லாம் கிடையாது, நான் ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர் தெரியுமா உனக்கு அப்படின்னு, ஆமா அது எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு அப்படியே நேக்க பேச்ச மாத்தி ஒரு வழியா நம்ம ஹீரோயினுடைய அழுகையை நிப்பாட்டிடுறாங்க. நான் ஒன்னும் ஸ்டூபிடான போட்டோகிராஃபர்லாம் கிடையாது, அதாவது முட்டாளான போட்டோகிராஃபர்லாம் கிடையாது, நல்ல தெளிவான போட்டோகிராஃபர் தான், நீ ஒன்னும் சொல்ல வேணாம் போடா அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே லைட்டா சிரிச்சிடுறாரு. இப்போ என்ன அப்படின்னா, இவங்க ஒரு மாதிரி அந்த சமாதானம் ஆகி கொஞ்சம் அந்த அழுகையில நிப்பாட்டணும், என்ன ஆச்சுமா இப்போ உனக்கு, இப்போதைக்கு நீ இருக்கிற மனநிலைமைக்கு உங்க அம்மாவை மிஸ் பண்றா தானே அப்படின்னு, அதெல்லாம் இல்லையே பொய் சொல்லாத, அதுதான் தெரியுது இல்ல, நீ அழுகிற வச்சு பார்த்தாலே தெரியுதுங்க பார், நீ இனிமே ஊருக்கு போறதா இருந்தா எப்படி போகணும்னு உனக்கே தெரியும், நீ ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர் ஆயிட்டு தான் போகணும் அப்படின்னு கண்டிப்பாடா அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இப்போ என்னோட அழகான இந்த குட்டி தேவதைக்காக ஒரு அழகான பாட்டு ஒன்று பாட போறேன், வேணாண்டா இருறா, சும்மா இருமா அப்படின்னு எடுத்துட்டு என் தேவதையே அப்படின்னு அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் வந்து அப்படியே வெக்கப்பட்டுட்டே வேணாண்டா விடுறா, இந்த இடத்துல பாட வரா, இது பப்ளிக் பிளேஸ்றான்றாங்க. அதெல்லாம் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவர் பாட்டுக்கு அழகா ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்காரு. அது வந்து கொரியன் பாட்டு, என்கிட்ட அர்த்தம் கேட்கக்கூடாது, அப்புறம் எனக்கு தெரியாது. சோ ஒரு வழியா இப்படி நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டு, அதாவது ஒரு இதை விட்டுட்டு போகணும்னு நினைச்சவங்கள திரும்ப வந்து அவங்கள விட்டுட்டு போக விடாத அளவுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வந்தது நம்ம ஹீரோ தான். சோ இப்படி தாங்க ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி தவண்டு போய் நிக்கிற இடத்துல போற நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டுருப்பாரு. அதனாலதான் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினிக்கு இன்னும் அந்த காதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அப்படியே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு அப்படின்னு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. இவங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட அசிஸ்டண்டா இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, இவங்க லைட்டை தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படி லைட் பிடிச்சிட்டு இருக்கும் அப்படியே நின்னுகிட்டே தூங்குவாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி லைட் மேனா வேலை பார்த்த ஒருத்தர் இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோவாவே மாறிட்டாருங்க. அவங்க அவர் யாருன்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்கள தூங்கி அப்படியே வளைஞ்சிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கிட்ட அவங்க டீச்சர் பாத்துறாங்க. ஆக்சுவலி டீச்சர் வச்சுக்கோங்களேன். அவங்க தாரா என்ன தூங்கிட்டு இருக்க நின்னுட்டே அப்படின்னு, மேடம் மன்னிச்சிருங்க மேடம், சாரி மேடம் போ முதல்ல போய் வேலையை பாரு, லைட்டா கரெக்டா அப்படியே அப்படின்றாங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடம் வந்து கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி டீச்சர் தாரா இங்க வா அப்படின்னா, மேடம் சொல்லுங்க மேடம், ஆக்சுவலி வந்துட்டு லைட் எடுத்துட்டு மேல வா அப்படின்னு அவங்களும் மேல அந்த லைட் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ரெண்டாவது வந்து சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. அப்பதான் போய் ரிலாக்ஸா சரி சாப்பிடுவோம், பசிக்கிறே சாப்பிடுவோம் நினைச்சா அங்கேயும் ஒரு வேலை வச்சிடறாங்க. வாமா அப்படின்னு சாப்பிட கூட இல்ல, அப்படியே ஓடி வந்துடுறாங்களா.
அதுக்கடுத்து சரி வெளியே போய் அந்த கேமரா அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மழை வேற வந்தது ஒரு பக்கம். எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சு அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் நீட்டா வச்சு ஒரு வாய் தாங்க சாப்பிட்டுருவாங்க. டக்குன்னு அதுக்குள்ள போன் வந்துருது. அதை எடுத்து பேசிட்டு ஓகே மேடம் சரி மேடம் அப்படின்றாங்க. சோ இப்படி சாப்பிட முடியாம சரியா தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கத்துக்கிறாங்க அந்த போட்டோகிராஃபியை. அப்படியே இங்க பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் எல்லாம் நல்லா தூங்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிருது. சொல்ல போனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோ தான் பயங்கர சப்போர்ட்டா இருந்திருப்பாரு நம்ம ஹீரோயினிக்கு. பட் அதெல்லாம் அப்படியே நினைச்சு பாக்குறாரு. அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி சோர்ந்து போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்கல்ல, இங்க நம்ம ஹீரோ அதே நேரத்தில் அப்படியே வந்து நிக்கிறாங்களா, அப்படியே நம்ம ஹீரோயினி பாக்குறாங்க என்னடா அப்படிங்கிற மாதிரியே. இவன் அப்படியே அமைதியா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆக்சுவலி நம்மளுடைய சாம் வந்துட்டு என்னது இது, இவனும் போன் எடுக்க மாட்டேன்றான், அவ போனும் எடுக்க மாட்டேங்கிறா, இங்க தான் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரா. இந்த நேரத்துல அந்த எக்ஸல் அவர் அது போக என்ஜோல் ரெண்டு பேரும் பேசிட்டே வர்றாங்கல்ல, இவன் கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்காம ஆமா தாரா எப்ப பாரு அவளுடைய ஹெட் வெயிட் இருக்குதே, அதனாலதான் எனக்கு அவளை பிடிக்காமலே போச்சு, ஓன்ட்ட எனக்கு பிடிச்சதே இந்த பொறுமைதாம் அப்படின்னு அப்படியே ஜால்ரா தட்டுற மாதிரி பேசிட்டு வரான்ல. இந்த நேரத்துல நம்ம சாம் அங்க இருப்பான்ல, அப்படியே பாக்குறான். பார்த்து டக்குன்னு ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு அந்த ஐடியா எடுத்துட்டு, ஓ நீ தானா அவன், அப்ப நீனே தான்டா டேய், எவ்வளவு தைரியம் தான் நீ அவளை பத்தி பேச, எவ்வளவு தைரியம் தான் நீ அந்த மாதிரி வேலை பார்த்திருப்பா, என்னடா நீ யாரா நீ சொல்ற, போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு போட்டேன். போலீஸ் இங்க பார், இனிமே நீ ஒழுக்கமா இருக்கணும், இல்லன்னு வச்சுக்கோ பார்த்த இடத்துல உன்னை பாய்ச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாப்ல. அவன் யாருமா இவன், எங்க இருந்து வந்தா சம்பந்தமே இல்லாம என்ன மிரட்டிட்டு போறான், யாருக்காக மிரட்டிட்டு போறானே தெரியலையே அப்படின்னு புலம்புறான். இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்தவர் அப்படியே பாக்குறாரு. அப்புறம் என்ன பழைய ஞாபகங்களா அப்படின்னு அவரு ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இருக்காங்களா, இல்ல ஆக்சுவலி நீ வந்து முன்னாடி இது மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க தான் வந்து உட்காருவேன், ஏன் எப்ப பார்த்தாலும் இங்கே வந்து உட்கார, எனக்கு இப்போ வரைக்கும் அதான் புரியல. எனிவே பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உன்னுடைய புது லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ணு, அதுதான் நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இங்க பாரு, உனக்கு பிடிக்காதவங்களுக்காக நீ மாறணும்னு அவசியம் இல்ல, உனக்கு பிடிச்சத நீ எப்பயும் போல செஞ்சுக்கிட்டே இரு, அதுவே போதுமானது அப்படின்றாங்க. பட் இதை கேட்கிற நம்ம ஹீரோயினியும் ஆமால, எனக்கு பிடிக்காத அவளுக்காக எதுக்காக நான் என்னைய போட்டு இது பண்ணிக்கணும் அப்படின்னு, யாருக்கு தான் என்னை பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு என்னை பிடிக்கலன்னு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரியா அந்த ஃபீலோட சொல்றாங்க. எல்லாருமே என் கூட பழகிறப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா எல்லாருக்குமே என்னை பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன்டா, ஆனா இப்பதான் தெரியுது யார் யாருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியுது அப்படின்றாங்க. ஆக்சுவலி நான் இது நாள் வரைக்கும் என்னமோ நான் மாறிட்டேன், அப்படி இருக்கேன் இப்படி ஆயிட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன்டா, ஆனா அப்ப நீ சொன்னப்ப கூட எனக்கு கோவம் தான் வந்துச்சு, ஆனா இப்பதான்டா புரியுது, நான் இப்பதான் ஃபீலே பண்றேன், நான் இன்னும் மாறல, இன்னும் பழைய மாதிரி தான் இருக்கேன், அந்த மெச்சூரிட்டி இல்லாம தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு ரொம்ப வந்து என்னை நானே இது பண்ணி ரொம்ப டவுன் பண்ணி வச்சிருக்கேன்ல, எனக்கே இப்பதான் அது புரியுது அப்படின்றாங்க. ஆமா நம்ம ஹீரோனிக்கு ஆக்சுவலி அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியா ரியலைஸ் பண்ணிட்டியா அப்படின்னு, ஆமாண்டா எனக்கு இப்பதான்டா புரியுது நிறைய விஷயங்கள், நான் இன்னும் மாறவே இல்லைன்னு அப்படின்னு, இதைத்தான் நானும் சொன்னேன். ஆக்சுவலி இங்க பாரு ஒன்னும் இல்ல, இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீ இன்னும் மெச்சூர்ட் ஆகி நிறைய விஷயத்தை மாத்திக்க ட்ரை பண்ணு, அப்பதான் உனக்கு இதாகும், நீ ஆல்மோஸ்ட் மெச்சூர்ட் தான், இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் அதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படின்னா உன்னை விட பெஸ்ட் போட்டோகிராஃபர் உன்னுடைய பெஸ்ட் கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றாங்களா. சோ இதெல்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு மாதிரி அந்த ஒரு பொன் சிரிப்போட பாப்பாங்கல்ல ஃபேஸ, நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா அதை எப்படி ஒரு பொன் சிரிப்போட பாப்போம்ல அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆமா இப்ப எதுக்கு நான் சொல்ல நீ பாட்டுக்கு என் ஃபேஸே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்றாரா. பட் இவங்க வெச்சக்கன் வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து நீங்க பாரு நான் உண்மையை தான் சொல்றேன், உன்கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தா போதும், நீ ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படின்ற ஒரு இதே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ நம்ம ஹீரோயினிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காருல அந்த நேரத்துல, ஆமா உனக்கு ஞாபகம் இருக்கா, சொல்ல போனா நீ வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அடிக்கடி பிரச்சனை வரும்போது இங்கே தான் வந்து உட்காருவேன், அப்பயும் நான் தான் வந்து இதே மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பேன், உன்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. நல்லாவே ஞாபகம் இருக்குது, அப்ப நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் என் கூட நின்று நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்த, அதனால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன் அப்படிங்கறதான் உண்மை. பட் என்ன காலப்போக்கில் வந்துட்டு நமக்குள்ள பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் அப்படியே அதெல்லாம் மறந்து நிறைய விஷயத்த உன்னை விட்டு விலகு நினைச்சு இப்படியே இங்கே வந்து இருந்துட்டேன், அதனால நிறைய இதை அப்படியே விட்டுட்டேன்டா அப்படின்றாங்க. சோ ஒரு ஃபீலிங்கோட தான் நான் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி இவங்க இங்க பேசிக்கிட்டே அந்த வானத்தை பார்த்து ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்படியே கட் பண்ண மறுநாள் காலையில இங்க நம்ம கிராமத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம எப்பயும் போல மனோஜும் விக்கியும் தான் ஆல்மோஸ்ட் ஒன்னாவே திரிவாங்க இல்ல. அங்க வந்து நம்மளுடைய விக்கி கூட கேக்குறான், ஆமா என்ன இது ரெண்டு பேருமே அழகான அந்த சாம்பையனை காணோம் ராஜையும் காணமே அப்படின்றப்ப, இல்லடா இந்த மாதிரி வந்து திடீர்னு தாராக்கு வந்து மெயின்லேண்ட் போக வேண்டியதா இருந்துச்சு சியோலுக்கு. சோ அதனால அங்க போயிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ராஜ் கார்ல தான் போயிருக்காங்க. ஆனா முதல்ல பிளான் பண்ணது என்ன பிளான் பண்ணிருக்காங்க இவங்க, நம்ம சாம் கார்ல தான் போலான்னு. ஆனா அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ரூஃப் டாப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டான். மழை பெஞ்சதுல தண்ணி உள்ள போயிருச்சு. சோ கார் ஸ்டார்ட் ஆகல. அதை வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவே அவனு கூடயே வந்து மெயின்லேண்ட் போயிருக்காண்டா அப்படின்றாரு. ஓ ரூஃப் டாப் தான் இருந்துச்சானா, வேணும் அவனுக்கு வேணும், எப்ப பார்த்தாலும் சருன்னு போய் வெறுப்பேத்துக்கிட்டே இருந்தா மச்சான் அப்படின்றாரு.
டேய் என்னடா இது, ஆமா ஆமா கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருக்கட்டும், இந்த ரோடாவது அமைதியா இருக்கும் அப்படின்றா விக்கி. இப்போ இங்க நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினி இங்க ஊருக்கு வந்துட்டாங்கல்ல, வந்த உடனே அங்க வந்து தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே எந்திரிச்சு ஒரு மாதிரியா அந்த ஒரு புக் இருக்கும், பழைய புக். இவங்க வந்து போட்டோகிராஃபி ஆரம்பிச்ச காலத்துல வந்து அந்த எடிட்டிங் அந்த போட்டோகிராஃபி பத்தி புத்தகங்கள் இருக்கும்ல, அந்த புக் இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாரு, நான் வந்து இப்ப போட்டோகிராஃபர் ஆக போறேன், மிகப்பெரிய போட்டோகிராஃபர் ஆவண்டா, கண்டிப்பா ஆவண்டா அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. அது யாருக்கோ வந்து டெலிவரி பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த இதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நம்ம ஹீரோ இங்க உட்கார்ந்துருக்க போது, இங்க பாரு தாரா, ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எவ்வளவு பெஸ்ட் போட்டோகிராஃபர் இருக்கலாம், ஆனா உனக்குள்ள நேச்சுரலாவே ஒரு போட்டோகிராஃபி அது போக எடிட்டிங் எல்லாமே உனக்கு வந்து நேச்சுரலாவே இருக்கக்கூடிய விஷயம். இந்த இயற்கையை எந்த அளவுக்கு வந்து ரசிச்சு ஒரு போட்டோல ஒரு ஃப்ரேம்ல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன்னைய தோக்கடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, கண்டிப்பா உன்னால முடியும், நீ முயற்சி பண்ணு அப்படின்றாரு. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவங்க என்ன நினைச்சாங்க தெரியலங்க, டக்குன்னு அந்த புக் அங்க இருக்கக்கூடிய நிறைய அந்த போட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கும், அந்த புக்ஸ் அது போக வந்துட்டு அப்படியே கேமராவை பாக்குறாங்க. ஒரு மாதிரி ஃபீலிங்கோட அந்த கேமராவை எடுத்து உள்ள வச்சு லாக் பண்ணி அப்படி ஒரு ஓரமா கொண்டு போய் வச்சிடறாங்க. சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோயினி வந்து காலைல எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மெதுவா சாப்பிடுறே, ஆமா நேத்து நைட்டு சாப்பிட்டே இல்லையா, நீ சாப்பிட பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அங்கிட்டு அதே நேரத்துல அவங்க அக்கா என்ன பண்றாங்க, அப்படி வந்தவங்க மெதுவா குனிஞ்சு குப்பத்தட்டுல இருந்து நம்ம ஹீரோயினி போயிட்டு வந்த டிக்கெட் இருக்கும்ல அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா கொண்டு வந்து, ஆமா தாரா நேத்து நைட்டு நீ என்ன சியோல் போனியா என்ன அப்படின்றாங்க. டக்குனு அவங்க குடி முதல்ல அது அப்படின்ட்டு புடிங்கிட்டு, உனக்கு வேற வேலை இல்ல, குப்பையில இருந்தா எதையாவது கிளறி கொண்டு வர, அதை போடி அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு நீ போன அதை சொல்றே அப்படின்றப்ப அவங்க போய் உட்காந்துறாங்களா. இங்க பாரு உன் வேலையை பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றே அவங்க அம்மா பாக்குறாங்க. ஐயோ என்ன பண்றது இல்லையே, இல்லம்மா சும்மா அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்க வேண்டிய இருந்துச்சு, அதனால அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்காக அங்க போயிருந்தேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. வேமா சாப்பிட்டுட்டு இந்த கொஞ்சம் ரைஸ் கொடுமா அப்படின்னு அவங்களும் திட்டிக்கிட்டே எடுத்து கொடுக்குறாங்க. நீ என்னமோ பண்ற, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேது, எதுவா இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அந்த சாப்பாடுலாம் அழகா எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா கேட்பாங்க பாருங்க ஒரு கேள்வி, ஏண்டி அங்க இருக்கிறப்ப உனக்கு சைட் டிஷ் அவ்வளவு அனுப்புவேன், அதை ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுற மாதிரி போட்டுருவேன், எல்லாம் கெட்டு போயிடும், இப்படி ஒழுங்கா சாப்பிடாம கொள்ளாம அங்க இருந்துட்டு இங்க என்னடா வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுறியே என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா எனக்கு ஒரு சாப்பாடு பிடிக்காமலாம் இல்லம்மா, ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒர்க் பண்றப்ப எனக்கு அங்க சாப்பிடுறதுக்கு டைமே இருக்காதுமா, ரொம்ப பிஸியாவே இருப்பேனா, அதனாலதான் ஏதோ ஒரு லக்கிலி வந்துட்டு இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கேன், இப்போதைக்கு வீட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால நல்லா அம்மாவோட சாப்பாடை சாப்பிடுறேன், என்னதான் இருந்தாலும் என் அம்மாவோட சாப்பாடுக்கு ஈக்குவலா வருமா அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க அம்மாவை தாஜா பிடிக்கிறாங்க. நான் எங்க அம்மா சாப்பாடை நல்லா சாப்பிட போறப்பான்னு நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே வச்சு மொங்குறாங்களா இல்லையா, அவங்க அம்மாவும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அதே நேரத்தில் அவங்க அக்காவும் அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து அங்க கீழே தரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அதாவது ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூல் இருக்குல்ல, அந்த பந்து அதை தூக்கி என்னது இது, இதெல்லாம் சும்மா குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, குப்பை தொட்டில போட்டுறாரா. அது போக சும்மா இல்லாம அங்க ஆக்சுவலி தேடிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த துணி மாதிரி ஒண்ணு கிடைக்கும், அதை எடுத்து டேய் என்னடா இதெல்லாம் அப்படின்றப்ப, அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் ரூம்குள்ள வந்து என் பர்மிஷன் இல்லாம வரக்கூடாதுன்னு, என்னப்பா நீங்க இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டேன், இன்னமும் வந்து நான் என்ன சின்ன குழந்தையா, எதை தூக்கி போடணும் எதை வச்சுக்கணும் கூடப்பா எனக்கு தெரியாம இருக்கு, கொடுங்கப்பா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டப்பா, இதெல்லாம் தூக்கி போடுற ஐட்டம்லப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டிய ஐட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு போங்கப்பா, முதல்ல வெளியே போங்க நானே கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். டேய் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர்ரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ட்டு, பா இதெல்லாம் தூக்கி போடுற ஐட்டம் இல்லப்பா, பாத்துப்பா எப்பயும் தூக்கி போடாதப்பா அப்படின்றான். சோ இவர் உள்ள வந்தோடனே வர பசங்க வளர்ந்துட்டாங்கனாலே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, பயவுள்ள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான் அப்பேண்டு அப்படியே வந்தவர் டக்குன்னு அவருடைய ஒய்ஃப் போட்டோவை எடுத்து பார்த்துட்டு அப்படியே அதை தொடச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்க இவங்க அம்மா வந்து ஆக்சுவலி ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் கேட்கறாங்க, ஆமா என்னாச்சு நேத்து உன் பொண்ணு வந்து மெயின்லேண்ட் போயிருந்தா உனக்கு தெரியுமா தெரியாதா, ஆக்சுவலி வந்துட்டு ராஜ் தான் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க, நேத்து ஆஃப் டே வரைக்கும் ஃபுல்லா அங்கதான் இருந்திருக்காங்க, இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுமா அப்படின்றப்ப, இல்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா ரெண்டு பேரும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மாவும் ஆக்சுவலி கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பும் போது அவங்க சொன்ன விஷயத்துல நினைச்சு பாக்குறாங்க, அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இறங்கி இருப்பாங்க. சோ அதையும் நினைச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க, சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படா ஒன்னு சேருவாங்கன்னு அவங்க அம்மாவை காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க நம்மளுடைய சாம காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரியா யோசனையில இருக்காரு. என்னடான்னா ஒண்ணு இல்ல, நம்ம ஹீரோயினே ஆக்சுவலி வந்துட்டு அங்க கட்டி பிடிச்சிருப்பார்ல நம்ம ஹீரோவை, சோ அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்கும்போது அங்க இருந்து அவங்க அப்பா நினைக்கிறேன் யாருன்னு தெரியல வந்தோடனே, ஆமா என்ன பண்ற அப்படின்னு, என்ன டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த ஆக்டோபஸ் எதுக்குடா போட்டு அழுத்திக்கிட்டு இருக்க, கொல்ல போறியாத அப்படின்றாப்ல. அப்பதான் கவனிக்கிறாரு ஆக்டோபஸ் ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காரு போல இருக்கு. சோ டக்குன்னு அப்படியே ரிலீஸ் பண்ணி, இங்க பாரு உங்க அம்மா அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, நீ போய் அங்க ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவர் அப்படியே போறாரு. இந்த நேரத்துல நம்மளுடைய சாம் அங்க வர்றாருல, அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் வந்துட்டு அங்க யாரையும் அனுப்பியிருக்காரு. டேய் ராஜ் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு, இல்ல மச்சான் ஆக்சுவலி வந்துட்டு என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் சாப்பிடுனாங்க, அதனாலதான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு. பாருடா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு அப்படியே அவர் பாக்குறாரு. சரிடா ஒரு காஃபி சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு அவரும் சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே அங்க
அப்படின்ட்டு போறாங்க. நம்ம சாம் அது போக வந்து நம்மளுடைய ராஜும் வந்துட்டு ஆக்சுவலி எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டே பேசுறாங்கல்ல. அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சாம் சொல்றா, இல்ல மச்சான் நேத்து வந்து அந்த பையன் ரொம்ப பேசினான், அதனாலதான் லைட்டா தட்டி விடலாமேன்னு ஒரு மிரட்டி இருந்தேன். அவன் கூட நம்ம போலீஸுக்கு கால் பண்றா அப்படி எப்படின்னு மிரட்டினா போட அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. டேய் எதுக்குடா தேவையே இல்லாம இந்த மாதிரி சில்லற பசங்க கிட்ட உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ற அப்படின்றாரு. மச்சான் ஆமா என்ன உன் கடையில வாங்குற காஃபி மட்டும் நல்லாவே இருக்கு, வெண்டிங் மிஷின்ல வாங்குறது தானே, ஆனாலும் நல்லா இருக்கு, எப்படி உன் ஆளுங்க உட்காந்து தனியா காஃபி போட்டு உள்ள சொருகி வைக்கிறாங்களா அப்படின்னா சும்மா இருறா அப்படின்னாரு. அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகுறாங்க. அடுத்து இவர் தான் கேட்கிறாரு சாமி, ஆமா நேத்து ஆக்சுவலி வந்துட்டு தாரா எங்க தான் இருந்தா, நீ எப்படி அவளை கண்டுபிடிச்ச அப்படின்றப்ப, அதுவா அது இப்ப இல்ல மச்சி, அவ எப்பயுமே வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கதான் போய் உட்காருவா, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. செம்ம ட்விஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம சாம் சும்மா இருக்காம, ஆமா உனக்கு தாராவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல, எப்ப என்ன பண்ணுவா, எங்க இருப்பா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு அவர் பார்த்து சிரிக்கிறாரு. ஆக்சுவலி உன்ட்ட இன்னொன்னு கேட்கட்டா, கேள்றா, ஒண்ணுல நேத்து தாரா எப்படி கொடை இல்லாம அங்க இருந்தாங்கிறத நீ கண்டுபிடிச்சு வந்த. சோ இவர் கொடை கொண்டு வந்து கொடுத்தது அவர் அப்படி நினைச்சு பாக்குறாரு. அதே நேரத்துல எனக்கு ஒண்ணு மட்டும் இப்போ வரைக்கும் நல்லா புரியுதுடா, நீ இன்னும் வந்து தாராவை மறக்கல, இப்பவும் அவளை லவ் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்றாரு. சோ இதை கேட்டோன்னே இவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரா. அதே நேரத்துல அங்க நம்ம தாராவோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து குப்பத்தட்டி கிளறி அந்த டிக்கெட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம என்னமா பண்ற அப்படின்னு அப்படியே அந்த சியோல் டிக்கெட் எடுத்து அப்படியே நீட்டி, ஆக்சுவலி நீ திரும்பவும் ராஜலான லவ் பண்ற அப்படின்றாங்க. அப்படியே அவங்க ஒரு மாதிரியே ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. சோ ஒரு பக்கம் நம்மளுடைய சாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோட்ட, நீ இன்னும் தாராவை லவ் பண்றியா, அதுல இருந்து இன்னும் மீண்டு வரலையா, மறக்கலையான்ற மாதிரி. சோ அவர் அங்க ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினையும் இங்க கேட்டோன்னே அவங்களும் ஒரு மாதிரியா ஷாக் ஆகுறாங்க. சோ இப்படி ரெண்டு பேர்த்தையும் இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டோன்னே, சோ அட்ட டயத்துல இப்படி ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஷாக்கிங்கான கொஸ்டின் கேட்டோன்னே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. சோ ரெண்டு பேரால பதில் சொல்லவும் முடியல. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறாங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.